அதிமுக வெர்சஸ் நால்வர் அணி எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் இபிஎஸ்? அதிமுகவோட வரலாற்றுல தலைமைக்கு எதிராக கலகக்குரல் எழுப்பப்படுறதும் அப்படி எழுப்பும் தலைவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுறதும் வழக்கமான ஒன்றாய் இருந்திருக்கு. அந்த பட்டியல்ல புதிதா இணைஞ்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன். அதிமுகவை ஒன்றிணைக்கணுன்ற கோரிக்கை வச்சதுக்காக மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பதவிகளை செங்கோட்டையன் இழந்த நிலையில கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க கூட சேர்ந்து முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில கலந்துகிட்டதுக்காக கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு. தனது தலைமைக்கு எதிராக எந்த குரல் எழுந்தாலும் நீக்கம்தான் பதிலின்ற நிலைப்பாட்டில் இருக்க இபிஎஸோட செயல்பாடு சர்வாதிகார தன்மையோட இருப்பதா விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உருவாகி இருக்கும் இந்த நால்வர் அணியின் செயல்பாடு என்னவா இருக்கு? தனது தலைமைக்கு எதிராக ஏற்பட்டிருக்கும் கலக குரல்களை எப்படி சமாளிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி? அதிமுக உட்கட்சி விவகாரத்துல பாஜகவில் பங்கு என்னவாக இருக்கும்? அதிமுகவில் தொடர் குழப்பங்கள் எழுந்திருக்கும் நிலையில தொண்டர்களோட மனநிலை என்னவா இருக்கும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். அதிமுகல அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கும் நிலையில எடப்பாடி பழனிசாமியால நீக்கப்பட்டவங்க முன்வைக்கும் துரோக குற்றச்சாட்டையே அவரும் முன்வச்சிருக்காரு. பொதுவெளியில யாரையும் எதிர்த்து கடுமையான சொற்களை சொல்லாதவரா அறியப்படும் செங்கோட்டையன் தன்னுடைய நீக்கத்திற்கு பிறகான செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காரு. தன்னை நீக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லைன்னு இதுக்காக சட்ட ரீதியா நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறதாவும் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். சட்ட ரீதியான போராட்டத்துல செங்கோட்டையனுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் அது கிடைக்கிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்குன்ற கேள்வி எழுந்திருக்கு. சசிகலா தேர்தலில் போட்டியிட தடை இருப்பதால கடந்த தேர்தல்களை போலவே இந்த தேர்தலையும் அவரு களமிறக்க வாய்ப்பில்லை. ஆனா அமமுக அப்படின்ற இயக்கத்தை உருவாக்கி டிடிவி தினகரனும் சுயேட்சையா ஓபிஎஸும் 2024 தேர்தலை சந்திச்சாங்க. இந்த நிலையில அவங்க பாணிய செங்கோட்டையன் கடைபிடிக்கும் பட்சத்துல தனிக்கட்சி தொடங்கியோ தனிச்சோ களமிறங்க வாய்ப்பு இருக்கு. 2024 ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை டிடிவியும் ஓபிஎஸும் தடுத்த நிலையில இப்ப அவங்க கூட செங்கோட்டையனும் இணைஞ்சிருக்கிறது அதிமுகவிற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. 2021 தேர்தலில் மேற்கு மண்டலத்துல அதிமுக அதிக தொகுதிகள் வெற்றி பெற்ற நிலையில அதே மண்டலத்தை சேர்ந்த முக்கிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் நீக்கம் கட்சியின் செல்வாக்க பாதிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அதிமுகல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எப்பெல்லாம் தலைமைக்கு எதிராக குரல்கள் எழுதோ அப்பெல்லாம் நேரடியாவோ மறைமுகமாவோ பாஜகவின் தலையீடு இருக்கிறத பார்க்க முடியுது. 2017 தன்னுடைய தர்ம யுத்தத்துக்கு பின்னணியிலையும் மீண்டும் அதிமுகல இணைஞ்ச முடிவுலையும் பாஜக இருந்தது அப்படின்றத ஓபிஎஸ்ஏ வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிறத பாஜக தலைவர்கள் முன்வச்சு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிலையில அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச போது செய்தியாளர்கள் சந்திப்புல அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்த கேள்விக்கு பதில் சொன்ன உள்துறை அமைச்சர் அமித்ஷா அது அவங்க உட்கட்சி விவகாரம், அதுல பாஜக தலையிடாதுன்னு சொன்னாரு. அதே கருத்தை தான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் சொல்லிட்டு வராரு. ஆனாலும் அதிமுக ஒன்றிணையணும்னு சொல்றதோட எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்பும் தரப்புக்கு ஆதரவான கருத்துக்களை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முன்வைக்கிறாரு. அதிமுகவுடனான கூட்டணியில விருப்பமில்லாம அண்ணாமலை இது போன்ற கருத்துக்களை பேசுறதா சொல்லப்பட்டு வரும் நிலையில தமிழ்நாட்டுல காலூன்ற துடிக்கும் பாஜகவிற்கு வலிமையான அதிமுக ஒரு தடங்களா இருக்கும் அப்படின்றதால அதிமுகவை பலவீனப்படுத்தும் முயற்சியை பாஜக தலைமையே முன்னெடுக்குதுன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதிமுக பலவீனமா இருக்கிறதாவும் எடப்பாடிக்கு எதிரான குரல்கள் இருப்பதையும் காரணம் காட்டி தொகுதி பங்கீட்டுல கூடுதல் தொகுதிகளை பாஜக கேட்டு பெற விரும்புதுன்னு அதுக்காக செங்கோட்டையன் போன்ற அதிமுக தலைவர்களை பாஜக தூண்டி விடுதுன்னு சொல்லப்படுது.
ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு சிக்கல் வந்தபோது முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரோட ஆட்சிக்கு எதிராக சிக்கல் எழுந்த நிலையில அதை சமாளிச்சு வெற்றிகரமா 4.5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செஞ்சாரு. 10 ஆண்டு கால ஆட்சி மேல அதிருப்தி, ஜெயலலிதா மறைவு போன்ற காரணங்களை தாண்டி 2021 தேர்தல்ல கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலமா அதிமுக வரலாற்றுல வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் என்ற இடத்தை பிடிச்சாரு. ஆனாலும் தோல்விக்கு அவர்தான் காரணங்கிற குற்றச்சாட்டு தனக்கு எதிரான குரலும் வந்த நிலையில ஓபிஎஸ் மற்றும் அவரோட ஆதரவாளர்களை நீக்கி கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்கு பிறகு தேர்தலில் சந்திச்ச நிலையில அந்த தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்புன்னும் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு குரல்கள் எழுந்து வருது. இப்படியா தன்னோட தலைமைக்கு எதிராக பல முறை எதிர்ப்புகளும் சிக்கல்களும் வந்தபோது அதையெல்லாம் சமாளிச்சிருக்க எடப்பாடி பழனிசாமி தன் பின்னாடிதான் கட்சி இருக்குன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு வராரு. எடப்பாடியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எல்லோரும் தங்கள் எண்ணத்துக்கு ஆதரவு இருக்குன்னு சொன்னாலும் கட்சியில் வெளிப்படையான ஒரு பெரும் எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி இன்னும் சந்திக்கலன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையான அதிமுக எது, தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க, அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றதுக்கான விடை 2026 தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போதுதான் தெரிய வரும்.